வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் வெள்ளைப்பூடும் கருவாடும் போட்டு ஒன்றா போட்டு குழம்பு வைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். எல்லா பொருளும் எடுத்து வச்சுருக்கேன். அது செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு கொஞ்சமாக ஒரு வெள்ளைப்பூடு உரித்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் வெங்காயம், இதை எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் கருவாடு இருந்தது, கருவாடையும் தனியாக வெந்நி ஊற்றி ஆற வச்சுட்டு சுடுதண்ணி ஊற்றி நல்லா ஊறினா தான் அதை பிச்சு எடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஊற வச்சுட்டேன். இப்போ எப்போயுமே மண் சட்டியில் வைக்கிறது நல்லாயிருக்கும். இதே மாதிரி சாப்பாடு கூட மண் சட்டியில் வடித்து சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த குழம்புக்கும் மண் சட்டி சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். நான் இப்போ மண் சட்டியில் தான் பூண்டு குழம்பு வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு எப்போயும் போலயே நம்ம வெள்ளைப்பூடெல்லாம் உரிச்சு வச்சு வெங்காயம் இன்றைக்கி நறுக்கி தான் வச்சுருக்கேன். நான் முழுசாக போடலை, நறுக்கி வச்சாச்சு. இப்போ கடுகு பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சமாக வெங்காயத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிட்டேன். வதக்கினதுக்கப்புறம் வெள்ளைப்பூடும் போட்டு நல்லா வதங்கினதும் தக்காளி போட்டுடலாம். தக்காளி 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சமாக நம்ம புளி ஊற்ற போகிறோங்கிறனால அளவாக தக்காளி போடலான்ட்டு நல்லா வதங்கினதும் தக்காளியும் போட்டு நல்லா தக்காளியும் வெள்ளைப்பூடு எல்லாம் ஒன்று போல் வதங்கி இந்த மாதிரி நல்லா வந்துருச்சுன்னா இப்போ தக்காளி சாரெல்லாம் இறங்கி அது வெள்ளைப்பூடோட குழம்பு நல்லா ஒன்றா பின்னி வந்துருச்சுன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கிடலாம். போட்டு அப்பயுமே கொஞ்சம் நேரம் லைட்டாக அந்த எண்ணெயிலே வதங்க விட்டுட்டோம்னா மிளகாத்தூள் இந்த வெள்ளைப்பூடுக்கும் அதுக்கும் வதங்கினதுக்கும் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி வதக்கி எடுத்துகிட்டு இப்போ கொஞ்சம் ரொம்ப தண்ணி ஊற்றாமல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். நம்ம போய் தேங்காய் அரைச்சிட்டு மூடி வச்சு கொஞ்சம் கொதிச்சுக்கிட்டு இருக்க முன்னாடி தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா இப்போ அதோட நல்லா கொதிச்சிருக்கும். பூண்டும் நல்லா வெந்துருச்சுன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றுனதையும் ஊற்றிடலாம். தேங்காய் அரைச்சிட்டு வந்தாலும் இந்த வெங்காயமெல்லாம் போடலை. தேங்காய் அரைக்கும் போது வெறும் தேங்காய் மட்டும்தான் அரைச்சி ஊற்றியாச்சு. இதுவும் கொதிக்கவும் லைட்டாக உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா வெங்காயம் வதக்கையிலே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இப்போ காங்காயிருந்து உப்பு பார்த்துட்டு கொஞ்சமாக போடலாம். இப்போ தேங்காயம் ஊற்றியாச்சு. இப்போயும் கொதிக்க வச்சுட்டு புளி கரைச்சி ஊற்றிடலான்ட்டு புளியெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். ஊற வச்சுருந்ததையும் எப்போயுமே சுடுதண்ணியில் ஊற வச்சோம்னா சீக்கிரமாக புளி கரைஞ்சிரும். அதனால் சுடுதண்ணியில் தான் ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கிறேன். இப்போ அதையும் ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா கொதிச்சுட்டு இங்கே வச்சுட்டு இருக்கும்போது இங்கிட்டு நம்ம கருவாடெல்லாம் நல்லா முள்ளெல்லாம் எடுத்து பிச்சு எடுத்துடலான்ட்டு எடுத்து நல்லா கழுவியாச்சு. எப்படி தான் கழுவுனாலும் மணலாக இருக்கும். அதனால தான் வெந்நீரில் ஊற வச்சிட்டோம்னா நல்லா அந்த இதெல்லாம் நல்லா போயிடும். இப்போ எல்லாம் கருவாடெல்லாம் பிச்சு சுத்தமாக கழுவி கொண்டு வந்தாச்சு. இப்போ அதோட இந்த வெள்ளைப்பூடெல்லாம் வெந்து குழம்பு இறக்குறப்ப அந்த கருவாடை போட்டு அப்படியே ஒரு கொதி வந்ததும் கொஞ்சமாக மேலேயே நல்லெண்ணெய் ஊற்றி இறக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இது குழந்தை பெற்றிருக்கவங்க வீட்டுகள்லாம் சின்ன குழந்தைய வச்சுருக்கவங்களுக்கு அப்போ ஆரம்பத்துலலாம் இப்படி தான் செஞ்சு கொடுப்பாங்க. சூப்பராக இருக்கும். பாட்டிகள்லாம் எங்கள் செய்கிறது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லது. குழந்தை குழந்தை பெற்றிருக்கிறவங்களுக்கும் இப்படி செஞ்சு கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி கொடுப்பாங்க. இந்த மாதிரி இது சூப்பரான சுவையான வெள்ளைப்பூடு கருவாடு போட்டு குழம்பு ரெடியாகிருச்சு. சாதத்தோட அதுவும் சாதம் நல்லா குலைவாக இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். வடித்த சாதம் தான், எப்போயும் குக்கரில் வைக்கிறது கிடையாது. இதோட நல்லா குலைவாக இறக்கி வடிச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஸ்டவ்வையும் சுத்தமாக அன்னன்னைக்கு க்ளீன் பண்ணுறது. ஏன்னு இந்த கருவாடு வச்சுருக்கிறதுனால ஸ்டவ்வையும் அப்போயே கழுவியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள். பாய்.